வேதாகம வினாவிடை. அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 1. அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்டவர் யார்? இயேசுவானவர். இயேசு அப்போஸ்தலருக்கு எத்தனை நாள் தரிசனமானார்? 40 நாள். தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தவர் யார்? இயேசு. சீஷர்கள் எதினாலே ஞானஸ்நானம் பெறப்போவதாக இயேசு கூறினார்? பரிசுத்த ஆவியினாலே. இயேசு தம் சீஷர்களிடம் எவைகள் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்? பிதாவின் வாக்குத்தத்தம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் இடம் எது? எருசலேம். இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? கூடி வந்திருந்தவர்கள். எது உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைவீர்கள்? பரிசுத்த ஆவி. சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டவர் யார்? இயேசு. வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் எத்தனை பேர் சீஷர்களின் அருகில் நின்றார்கள்? 2 பேர். இயேசு உயர எடுத்துக் கொள்ளப்படும் போது வானத்தை அண்ணாந்து பார்த்து நின்றவர்கள் யார்? கலிலேயராகிய மனுஷர். ஒலிவ மலைக்கும் எருசலேமுக்கும் இடையேயான பிரயாண தூரம் எவ்வளவு? ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம். சீஷர்கள் எங்கிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள்? ஒலிவ மலை. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள். 120 பேர் நடுவில் எழுந்து பேசியவன் யார்? பேதுரு. இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டியவன் யார்? யூதாஸ். யூதாஸை குறித்து பரிசுத்த ஆவி யாருடைய வாக்கினால் முன்னமே சொல்லி இருந்தார்? தாவீது. யூதாஸ் எதினால் ஒரு நிலத்தை சம்பாதித்தான்? அநீதத்தின் கூலி. வயிறு வெடித்து செத்து போனவன் யார்? யூதாஸ். அக்கல்தமா என்பதன் பொருள் என்ன? இரத்த நிலம். யூதாசுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்க நிறுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். மத்தியாவுடன் தேர்தலில் நின்றவன் யார்? யோசேப்பு. இஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா யார்? யோசேப்பு. சீட்டு யாருடைய பேரில் விழுந்தது? மத்தியா. 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டவன் யார்? மத்தியா. இது போன்ற வீடியோக்களை பார்க்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.